ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம வீட்டிலேயே ஆனியன் புரோட்டாலாம் நம்ம பண்ணும்போது ஆனியன் மசாலா நம்ம சேர்ப்போம் பாருங்கள். சேர்க்கும்போது ஒரு ஸ்பூன் ரவை போட்டு மிக்ஸ் பண்ணணுங்க. ரவை போட்டு மிக்ஸ் பண்ணேன்னா அந்த ஆனியனில் இருக்க தண்ணி அப்புறம் எடுத்துருங்க. உதிரி உதிரியாக கிடைக்கும் நமக்கு. இதில் தேவையான பொருள் வந்து ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. அப்புறமா அரை ஸ்பூன் வரமல்லித்தூள், காரத்துக்கு தகுந்தபடி வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவுக்கு வந்து உப்பு போட்டுட்டோம், அதனால் வெங்காயத்துக்கு மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. அப்புறமா மல்லித்தழை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. வெங்காயத்தில் வந்து உப்பு போட்டோன்னா தண்ணி விட்டு வருங்க. அதை பேலன்ஸ் பண்ணதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஸ்பூன் ரவை போட்டுக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பூன் ரவை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ரவையை மேலே போடுங்க. இந்த தண்ணி அப்புறம் உறிஞ்சிரும், உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. அருமையான சுவையில் ஆனியன் பரோட்டா ரெடி. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.